தமிழ்நாடு பகிர்மான கழகத்தின் பெரம்பலூர் மின் பகிர்மான வட்டத்திலிருந்து ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரியலூர் கோட்டத்திலிருந்து புதிதாக ஜெயங்கொண்டம் கோட்ட அலுவலகம் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த கோட்டத்தில் 1,38,000 மின் நுகர்வோர்கள் இருப்பார்கள். எனவே இதுவரை அவர்கள் அரியலூர் சென்று தங்களுக்கான குறைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய நிலை மாறி இனி ஜெயங்கொண்டத்திலேயே இந்த அலுவலகத்திலே அவருடைய குறைகளை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதன் கீழ் 3 உதவி செயற்பொறியாளர் அலுவலகங்களும் 10 பிரிவு அலுவலகங்களும் செயல்படும். 10 துணை மின் நிலையங்கள் இந்த கோட்டத்தில் இருக்கும். ஏற்கனவே இந்த அரியலூர் ஒட்டுமொத்த மாவட்டமும் ஒரே கோட்டமாக இருந்ததில் இந்த பகுதி விவசாய மின் இணைப்புகள் கூடுதலாக இருக்கின்ற பகுதி. எனவே இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அரியலூர் வரை சென்று வர வேண்டிய சூழல் இருந்ததை மாறி இருக்கிறது. இனி ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் பயணம் செய்வது குறைந்து ஜெயங்கொண்டத்திலேயே தங்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை எளிதாக தீர்வு செய்வதற்கு இதுபோன்ற அங்கங்கே கோட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முன்பு மின்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி இன்றைக்கு இந்த கோட்டம் பிரிக்கப்பட்டு திறப்பு விழா கண்டிருக்கிறது. இந்த கோடையில் நாம் எதிர்பாராத விழாமாக கோடை மழை அதிகமாக இருந்தது. அந்த கோடை மழையோடு இல்லாமல் சுழற்காற்றும் அடிக்கின்ற ஒரு புதிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவ்வப்போது பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்வதும் அதனால் மின்சாரம் தடைபடுவதுமாக இருந்தாலும் உடனடியாக மின்துறை ஊழியர்கள் களத்தில் இறங்கி எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் மின்சாரத்தை வழங்குகின்ற பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கடந்த மாதத்தில் இதே போன்ற நிலை திருநெல்வேலியில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 500 மின்கம்பங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் சாய்ந்து போய் உடனடியாக 2 நாட்களில் அவையெல்லாம் மீண்டும் புதிய கம்பங்கள் நடப்பட்டு அங்கே மின் இணைப்பு வழங்கப்பட்டது. எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது பருவமழையும் முன்கூட்டியே துவங்கி இருக்கின்ற சூழல். எனவே எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை தயாராக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மின்துறை குறித்தான ஆய்வுக் கூட்டத்திலும் இந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். எனவே பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் எல்லா வகையிலும் மின்துறை செயல்படும்.